முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா அல்ல நோபல் ரத்னா பரிசு கூட கொடுப்பதற்கு அவர்கள் பரிந்துரை செய்யட்டும். அதில் நமக்கு எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை, அதை நாங்கள் எதிர்க்கவும் இல்லை. அதே நேரத்தில் மதுரை விமான நிலையத்தினுடைய அமைந்திருக்கக்கூடிய இடம் என்பது தேவேந்திரகுல வேளாளர்களுடைய நிலம், தாய்மண், பூர்வீகம். எங்களுடைய நிலத்தையும் எங்களுடைய கிராமத்தையும் நாங்கள் அகற்றி கொண்டு அந்த விமான நிலையம் அமைவதற்கு இடத்தை வழங்கி இருக்கின்றோம். எங்களுடைய இடத்தில் அமைந்திருக்கக்கூடிய விமான நிலையத்திற்கான பெயரானது நாங்கள் போற்றக்கூடிய மதிக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய இமானுவேல் சேகரனுடைய பெயரை மட்டுமே சூட்ட வேண்டும். வேற எந்த தலைவருடைய பெயரையும் நாங்கள் சூட்டுவதற்கு முடிவு செய்தால் விமான நிலையம் இயங்காது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழர் தேசிய கழகத்தினுடைய நிறுவன தலைவர் மு.க. வையவன். இன்றைய தினம் தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்களுக்கு நாம் வீர வணக்கத்தை செலுத்தியிருக்கோம். ஒவ்வொரு ஆண்டும் தமிழர் தேசிய கழகம் தமிழ் சமூகத்தினுடைய ஒற்றுமைக்காக பாடுபடக்கூடிய தலைவர்களையும் அழைத்து வந்து இங்கே வீர வணக்கம் செலுத்துவது என்பது வழக்கமாக வைத்திருக்கிறேன். அதன் அடிப்படையில் இந்த முறை யாதவர் தேசிய தாய்நாடு மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவரும் யாதவர் தேசிய பேரவையினுடைய அறக்கட்டளையினுடைய தலைவருமான மதிப்பிற்குரிய அண்ணன் டாக்டர் ஏ.கே. பூமிராஜன் அவர்களும், அதேபோல் தென்னிந்திய இஸ்லாமிய மக்கள் எழுச்சி கழகத்தினுடைய தலைவர் டாக்டர் சுல்தான்ஜி அவர்களையும் என்னோடு வீர வணக்கம் செலுத்த வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தமிழர் தேசிய கழகத்தின் சார்பிலும் தேவேந்திர மக்கள் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் ஒவ்வொரு ஆண்டும் நம்மளுடைய தலைவருடைய நினைவு நாளை அதிகரிக்க விடாமல் முடக்குவதற்கான திட்டத்தை, அது அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி, திமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி, தொடர்ச்சியாக அறை போட்டு யோசிப்பது போல யோசித்து ஒவ்வொரு முறையும் கூட்டத்தை தடுக்கின்ற வேலையை செய்கின்றார்கள். இந்த ஆண்டு அரசு போக்குவரத்து கழகங்கள் மூலமாக பரமக்குடிக்கு பயணிக்கக்கூடிய பயண கட்டணத்தை மட்டும் செலுத்தி போகலாம் என்று நீதிமன்றம் சொல்லியிருந்த நிலையில் தொடர்ச்சியாக போன ஆண்டு 8,500 ரூபாய் நிர்ணயித்த கிராமங்களில் இந்த ஆண்டு 16,000 ரூபாய் நிறுவனம் செய்திருக்கிறார்கள். தொகையை அதிகப்படுத்துவதன் மூலமாக ஒரு 1,000 ரூபாய் 2,000 ரூபாய் அதிகரித்திருந்தால் பரவாயில்லை, அப்படியே 2 மடங்காக உயர்த்துவதன் மூலமாக மக்கள் இங்கு திரளுவதை தடுப்பதற்கு இந்த திராவிட மாடல் ஆட்சி சதி செய்திருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் குற்றச்சாட்டுகிறேன். வருகின்ற காலங்களில் மக்கள் இலகுவாக வந்து வீர வணக்கம் செலுத்துவதற்கு ஆளுகின்ற அரசுகள் ஏற்பாடு செய்ய வேண்டும். அப்படி செய்யவில்லை என்றால் அவர்களை நாங்கள் அகற்றுவோம் என்பதையும், அதே நேரத்தில் முன்னாள் முதலமைச்சரும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளருமாக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய ஐயா எடப்பாடியார் அவர்கள் சமீபத்திலே ஒரு புரட்சி தமிழனினுடைய எழுச்சி பயணம், நாட்டை காப்போம் தமிழ்நாட்டை மீட்போம் என்கின்ற ஒரு முழக்கத்தை வைத்து பரப்புரை செய்து வருகின்றார். திண்டுக்கல்லில் பரப்புரை செய்கின்ற பொழுது அவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருதையும், அதேபோல மதுரை விமான நிலையத்திற்கு அவருடைய பெயரையும் சூட்டுவதற்கு பரிந்துரைப்போம் என்கிற ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா அல்ல நோபல் ரத்னா பரிசு கூட கொடுப்பதற்கு அவர்கள் பரிந்துரை செய்யட்டும். அதில் நமக்கு எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை, அதை நாங்கள் எதிர்க்கவும் இல்லை. அதே நேரத்தில் மதுரை விமான நிலையத்தினுடைய அமைந்திருக்கக்கூடிய இடம் என்பது தேவேந்திரகுல வேளாளர்களுடைய நிலம், தாய்மண், பூர்வீகம். எங்களுடைய நிலத்தையும் எங்களுடைய கிராமத்தையும் நாங்கள் அகற்றி கொண்டு அந்த விமான நிலையம் அமைவதற்கு இடத்தை வழங்கி இருக்கின்றோம். எங்களுடைய இடத்தில் அமைந்திருக்கக்கூடிய விமான நிலையத்திற்கான பெயரானது நாங்கள் போற்றக்கூடிய மதிக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய தியாகி இமானுவேல் சேகரனுடைய பெயரை மட்டுமே சூட்ட வேண்டும். அவரை தவிர அந்த ஒரு தலைவருடைய பெயரை சூட்ட வேண்டும் என்று முடிவெடுத்தால் அவருடைய பெயராகத்தான் இருக்க வேண்டும். அல்லது வேற எந்த தலைவருடைய பெயரையும் நாங்கள் சூட்டுவதற்கு முடிவு செய்தால் விமான நிலையம் இயங்காது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல தியாகி இமானுவேல் சேகரனாருடைய அடிப்படையான சமத்துவம், ஒடுக்கப்பட்டோருக்கான உரிமை, சுயமரியாதை போன்ற பாகுபாடுகளுக்கு எதிராக போராடினார். அவருடைய போராட்டங்களை
வருங்கால தலைமுறைக்கு வரலாறாக நாம் கொண்டு சேர்க்க வேண்டும் சொன்னால் சுயமரியாதை, சமூக நீதி, சமத்துவம் பேசுகின்ற இந்த திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாடு பாடத்திட்டத்தில் இவருடைய வரலாற்றை கொண்டு சேர்க்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் இந்த நேரத்தில் வைக்கின்றோம். எங்களுடைய நீண்டகால கோரிக்கையாக இருக்கக்கூடிய எஸ்சி அட்டவணையில் இருந்து வெளியேற்றி எங்களுக்கு தனியிட ஒதுக்கீடு வழங்குங்கள் என்கின்ற ஒரு கோரிக்கையை கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக வைத்து போராடி கொண்டிருக்கின்றோம். அந்த கோரிக்கையையும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி, இந்த வருகின்ற 26 தேர்தலுக்குள் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் எந்த கட்சி குறிப்பிடுகிறார்களோ அவர்களுக்கே நாங்கள் ஆதரிப்போம். இதை ஏற்கனவே தேவேந்திரகுல வேளாளர் அரசாணையை அதிமுக பரிந்துரை செய்து மத்திய ஒன்றிய பாஜக அரசு அதை வெளியிட்டது. அதற்காக நாங்கள் கடந்த சில தேர்தல்களில் நாங்கள் தொடர்ச்சியாக அவருக்கு வாக்களித்து வந்தோம். அதே போல ஒரு கோரிக்கைக்காக நம்ம ஓராண்டு முழுக்க வாக்களிக்க முடியாது. இந்த தேர்தலில் நீதி கோரிக்கையாக இருக்கக்கூடிய பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை எந்த கட்சி அரசியல் தேர்தல் அறிக்கையில் பதிவிடுகிறார்களோ, அதை ஆதரிக்கிறார்களோ அவர்களுக்கே நாங்கள் வாக்களிப்போம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. இல்லை நான் சொன்னாக்கா தமிழ்நாட்டில் எத்தனையோ பேருந்து நிலையங்களுக்கு, எத்தனையோ ரயில் நிலையங்களுக்கு, எத்தனையோ துறைமுகங்களுக்கு பல தலைவர்களுடைய பெயரை சூட்டிவிட்டார்கள். பல இடங்களில் சிலை வைத்திருக்கிறார்கள். நாம் அதையெல்லாம் மறுக்கவில்லை, எதிர்க்கவில்லை. மதுரை விமான நிலையத்தை பொறுத்த வரைக்கும் என் இடத்துல என் தலைவனுடைய பெயரை வையின்னு சொல்கிறது சரியாக இருக்குமா? இன்னொரு இடத்துல போய் என் தலைவனுடைய சிலையை வையின்னு சொல்கிறது சரியாக இருக்கும்? மதுரை விமான நிலையத்திற்கு இமானுவேல் பெயரை சூட்ட வேண்டும் என்பது உள்ளபடியே அந்த மக்கள் நிலத்தை வழங்கி இருக்கிறார்கள். அவர்கள் விரும்பிய அந்த பெயரை சூட்டுங்கள் என்பது நாம் ரோட்டில் போகிறவங்க வரவங்க பெயரெல்லாம் நம்ம பரிந்துரைக்கலை. இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக இராணுவத்தில் பணி செஞ்சு இந்த நாட்டினுடைய மக்களுடைய சமூக ஒற்றுமைக்காக போராடி தன் உயிரை நீந்த இமானுவேல் சாருக்கு நம்ம சொல்கிறோம். 3வது மனுஷனுக்கு விதி வந்த சோத்தை தின்று விதி வந்தால் செத்துருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க நம்ம பரிந்துரைக்கிறோம். ஒரு ஆளுமையை தான் நம்ம அவருடைய பெயரை சுட்ட சொல்கிறோம். அதுபோல் மற்ற தலைவர் சென்னையில் விமான நிலையம் இருக்குது, 2 விமான நிலையம் இருக்குது, பன்னாட்டு விமான நிலையம், உள்நாட்டு விமான நிலையம் இருக்குது. ஒன்றுக்கு அண்ணா பேரையும் ஒன்றுக்கு காமராசர் பேரையும் வச்சிருக்கிறாங்க. அது மாதிரி நமக்கு ஒரு விமான நிலையத்துக்கு இமானுவேல் பேரை சூட்டணும். இன்னொரு விமான நிலையம் இப்போ பன்னாட்டு விமான நிலையம் கொண்டு வர போகிறாங்க. அதுக்கான பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு மற்ற தலைவருடைய பேரை சூட்டிக்கிறட்டும். அதை பற்றி எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. அதே மாதிரி இங்கே பரமக்குடியில் கோட்டப்பாலத்துக்கிட்ட ஒரு ரவுண்டானா இருக்குது. அந்த ரவுண்டானா பரமக்குடி என்பது தியாகி இமானுவேல் சேரன் பிறந்து போராடி மறித்த மண். இந்த மண்ணில் அந்த பரமக்குடி ஓட்டப்பால ரவுண்டானாவை அவருக்கு முழு உருவ வெங்கல சிலையை அரசு நிறுவ வேண்டும். அது இந்த ஏற்கனவே மணிமண்டபம் அறிவித்து இப்போ அந்த பணி நிறைவடைந்திருக்கு. அநேகமாக இந்த வரக்கூடிய அரசு விழாவில் அதை திறப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த திறப்பு விழாவோடு சேர்த்து இந்த சிலையையும் அங்கே நிறுவி திறக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நான் முன்வைக்கிறேன். நன்றி. பேருந்து நிலையமோ விமான நிலைய பிரச்சனை என்பது வேறு. அது இப்போ இமானுவேல் சாருடைய பேர் தான் சூட்டணுங்கிறத நம்ம சொல்லியாச்சு. ராமநாதபுரத்தில் அமைய இருக்கிற பேருந்து நிலையம் இங்கே பரமக்குடியில் அண்ணாவோட பேரை தான் வச்சுருக்கிறாங்க. ஒவ்வொரு பேருந்து நிலையத்துக்கும் ஒவ்வொரு பேரை வச்சுருக்கிறாங்க. அது மாதிரி ஒருவேளை ராமநாதபுரம் பேருந்து நிலையத்துக்கு எந்த தலைவருடைய பேர் சூட்டப்படலைன்னாக்கா இமானுவேல் பேருடைய பேரை சூட்டலாம். ஏற்கனவே ஒரு தலைவருடைய பேரை சூட்டி இருந்தால் நம்ம அதை தவிர்த்தலாம். அனைவருக்கும் வணக்கம். தென்னிந்திய இஸ்லாமிய மக்கள் எழுச்சி கழகத்தினுடைய நிறுவன தலைவர் சுல்தான்ஜி பேசுகிறேன். தொடர்ந்து ஐயாவுடைய இந்த நிகழ்ச்சியில் நான் இதன் முதல் முறையாக பங்கேற்கிறேன். இந்த 68வது இந்த நினைவு நாளில் இன்று மாமா யாதவனுடைய எழுச்சி நாயகன் மாமா அவர்களுடனும் அண்ணன் அவர்களுடன் கூட என்னை அழைத்து வந்தார்கள். இது இந்த தேவேந்திர குலாவில் வேறு யாரும் கிடையாது. என்னோட தொப்புள்கொடி உறவு தான். என்னுடைய இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் கிறிஸ்தவர்களாகவும் இஸ்லாமியர்களாகவும் இன்னைக்கு நிற்கிறது என்னுடைய உறவுகளை நிற்கிறவங்க நீ தேவேந்திர விழாவில் தான். நீ செய்திலே தர்காவாக இருக்கட்டும், நீ எந்த தர்காவுக்கு போனாலும் நீ பேணி காத்து அந்த தர்காக்களை பேணி காக்கிற இடத்துலையும் எங்களை பாதுகாக்கிற இடத்துலையும் இருக்கக்கூடியவங்க தேவேந்திர விழாவாளர்கள் தான். அப்படின்ற இடத்துல தான் இன்றைக்கி தேவேந்திர விழாவில் இருக்காங்க. இன்றைக்கி இந்த குறுகிய சமூகத்தை சிறுபான்மைன்னு சொல்லி ஒடுக்கி நம்ம ஒடுக்கும் விதத்தில் தான் போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நேற்று கூட ஸ்ரீன்ற ஒரு டிவி சேனல் ஓடிக்கிட்டு இருக்கு.
அப்போ ஏளனமாக வந்து இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் வந்து ஏளனமாக வந்து துலுக்கணும் கிறிஸ்தவன் சொல்லி ஒரு பேசும் அடக்குமுறை, இது அடக்குமுறை. இது அடக்குமுறை எப்படி நம்ம அனுமதிக்க முடியும்? எப்படி அனுமதிக்குது அரசு? இது எப்படி ஆளும் அரசு அனுமதிக்குது? பிறகு ஏன் இப்படி ஏற்றுக்கிறாங்க? இந்துக்கள் யாரும் இந்துக்கள் எங்களுக்கு விரோதி கிடையாது, நாங்கள் அவங்களுக்கு யாரும் விரோதி கிடையாது, எங்களுக்கு யாரும் எதிரியும் கிடையாது. ஆனால் இந்த எதிரின்ற போரையை போத்திக்கிட்டு இந்த மேல் மட்டத்தில் இருக்க அந்த பாப்பனர்கள் சொல்றாங்களே, இவர்கள் வந்து அவங்க தான் ஆதிக்கம்ன்ற இடத்துல ஒட்டுமொத்த தமிழர்களையும் ஒடுக்குறாங்க. ஒட்டுமொத்த தமிழர்களையும் ஒடுக்கி இன்னைக்கு போய் இன்னைக்கு யூடியூப்ல உட்காந்துக்கிட்டு நீ கிறிஸ்தவன், நீ வந்து துளுக்க, கூடிய விரைவில் அரசின் அனுமதியோடு அவர்கள் தக்க நடவடிக்கை எடுக்கும். இனி யாரு கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் அவதூறா பரப்பான சட்ட நடவடிக்கை எடுக்க தென்னிந்திய இஸ்லாமிய மக்கள் சார்பா நான் கண்டனம் தெரிவிக்கிறேன். ஐயாவோட இந்த எல்லையில நின்று வாக்குறுதி கொடுக்கிறேன். நீ பேச கவனம் தேவை. நன்றி, வணக்கம். வணக்கம். நான் வந்து தாய்நாடு மக்கள் கட்சி சார்ந்து இதோட வந்து ஒரு 3-4 ஆண்டு காலமாக ஐயாவுடைய மணிமண்டபத்துக்கு நான் வந்துக்கிட்டு இருக்கிறேன். தமிழ் தேசிய அரசியல் என்பது எல்லா ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தையும் ஒருங்கிணைக்கணும். தமிழன் நாட்டை தமிழன் தான் ஆளணுன்றது நம்மளுடைய நோக்கம். இன்னைக்கு ஐயா இமானுவேல் ஐயாவுடைய பெயர் கேட்கறதுக்கோ ஒரு சிலையை வைக்கிறதுக்கோ நம்ம வந்து அரசாங்கத்திட்ட போகிறோம். இதே வந்து நம்மளே அதிகாரம் இருந்தால் நம்ம யார்கிட்டையும் கேட்க தேவையில்ல, நம்மளே வச்சுக்கலாம். ஆனால் எடப்பாடி அவர்கள் தேவையில்லாத பதிவுகளை செய்து சில சமூகத்திற்குள் பிறவிகளை சாதி மோதலை தூண்டுதலமாக பேசுகிறாரு. அதை வந்து தாய்நாடு மக்கள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. தமிழ்நாட்டில் வந்து அனைத்து தமிழ் சமுதாயமும் ஒற்றுமையாக இருக்கிறத வந்து இந்த திராவிட ஆட்சியில் தான் வந்து அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் ஜாதி சண்டை மத சண்டையை தூண்டி விட்டு பிளப்பு நடத்துகிறார்கள். இதை நாங்கள் ஒற்றுமைப்படுத்துவதற்காக போராடி கொண்டிருக்கிறோம். ஐயா ஈமண்டபத்திற்கு அதே மாதிரி வந்து நாங்கள் பல போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். தேவேந்திர குல சமுதாயம் பட்டியல் வெளியேற்றத்தில் பாராளுமன்றக்காக பல போராட்டங்கள் பண்ணியிருக்கிறோம். எங்கள் கூட பயணம் பண்ணுகின்ற அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் என்னை சார்ந்திருக்கிற தமிழர் தேசிய கழகம் தென்னிந்திய தலைவர்களுக்கும் தாய்நாடு மக்கள் கட்சி சார்பாக நன்றியை தெரிவிக்கிறேன்.